என் அண்ணன், அதோட எங்க பாஸ் அர்ஜுன். ரொம்ப நாளாவே இந்த பழைய காலத்து ஆண்மன மேல எங்களுக்கு ஒரு கண்ணு. பேங்க்ல நாங்க பணத்தை கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஒழிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். அப்பதான் நீ இங்க வந்த. சொல்றத கேட்டுக்குங்க. எங்க கூட்டாளி இங்க கொள்ளடிச்ச மீதி பணத்தோட இங்க வர வரைக்கும் நீங்க எல்லாரும் எங்க கைதிக்கு தான். பேசாம உங்க ரூமுக்கு போங்க. இன்னொரு விஷயம், நீங்க யாராவது பிரச்சனை பண்ண நினைச்சா உங்க உயிர் உங்க உடம்புல இருக்காது. போங்க. பைத்தியம், இதுக்கு போய் அழதைய விஜய் அண்ணா. இப்படி நாம வாயை மூடிட்டு உட்கார்ந்துருந்தா அவங்க நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்குவானுங்க. அவங்கள நம்ம அடிச்சு ராஜா, அது எப்படி முடியும்? நாம வெறுங்கையோட இருக்கோம், அவனுங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. இல்லன்னா நாம ஏதாவது செஞ்சாகணும். ராஜா வேண்டாம், பிளீஸ் பிளீஸ். வாவ், இதைத்தான் தலையெழுத்து என்று சொல்வது. நான் கேட்காமலேயே எனக்கு தேநீர் எடுத்து வருகிறாயே என் நண்பே. உனக்காக எடுத்துட்டு வரல, எனக்காக ஒரு கோப்பை கொண்டு வாருங்கள். வேணும்னா நீயே போய் எடுத்துக்க. என்ன திமிரு உனக்கு? ஒண்ணுமில்ல, நீதானே சொன்ன என்ன டீ போட்டுக்க சொல்லி. உடனே எனக்கு தோணுச்சு உன் கையால நல்ல டீ குடிக்கிறீன்னு. வெளியில ரொம்ப நல்ல கிளைமேட், நாம அங்க போய் ஜாலியா இருக்கலாமா? போமா போ.
தான் கீழே விழுந்தான். பயமா இருக்கு. நாம இங்கிருந்து போயிடலாம் வாங்க. என்ன எப்ப நம்ம கூட்டாளி பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்தோட இங்க வரானோ அது வரைக்கும் யாரும் வெளியே போக முடியாது. அர்ஜுன், ராஜசேகர் மேல போயிட்டான். ஆனா பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்தை மட்டும் நமக்கு விட்டு போயிட்டான். லெட் அஸ் செலிப்ரேட். சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லட்டுமா? சரி, நீங்களே சொல்லுங்க அண்ணா. எங்கண்ண என் மூக்கு கண்ணாடி கொடுங்க அண்ணா. கண்ணாடி, என் கண்ணாடி எங்க? ஐயோ, என் கண்ணாடி கிடைச்சிச்சு. டைகர்! எஸ் பாஸ். டைகர், இந்த யார் இங்கிருந்து தப்பிச்சு போகாம பாத்துக்க. ஓகே பாஸ். ஓகே. உலகே மாயம், வாழ்வே மாயம்.
சொப்னா உயிருள்ள போனதா அந்த ஆளை கொன்னுச்சு. நான் சொல்றதை நம்பு. என் ரெண்டு கண்ணாலே நான் பார்த்தேன். நான் ரெண்டு கண்ணாலே பார்த்தேன். நீ உன் பொய் கதைய. ஐயோ கோமதி, நீங்க எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் உண்மையத்தான் சொல்றேன். அந்த ஆளை யாரும் சாகடிக்கல, அந்த பேய் தான் சாகடிச்சது. உயிருள்ள பொணம் தான் சாகடிச்சது. சொப்னா என் கண் முன்னாடிதான் அதை சாகடிச்சது. நீங்க எல்லாரும் நான் சொல்றத கேட்க மாட்டேன்றீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, நான் இப்ப என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். நாம எல்லாரும் உடனே இங்க இருந்து போயிடலாம். அண்ணா, ஆனா நம்ம இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறது? இன்னைக்கு அவன் டயனா மேல கை வச்சா நாளைக்கு யார் மேல வேணா கை வைக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? நம்ம இல்ல குழந்தைகளா? சொல்லுங்க ராஜா, ப்ளீஸ். நம்ம கூட பொம்பளைங்க இருக்காங்க.